முறை கட்டி முடிப்பதல்ல, அதை விரிவாக்கி கொண்டே இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைவைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். எவ்வளவு அதை விரிவாக்குகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் ஜனத்தை கொண்டு வருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன், 15 பேர் உள்ள ஒரு இடத்தில் சபையை ஆரம்பித்த போது 15 பேர் வந்தார்கள். அதற்கு பின்பு 50 பேர் உள்ள ஒரு இடத்தை நான் கட்டின போது 50 பேர் வந்தார்கள். அதற்கு பின்பு 500 பேர் இருக்கிற இடத்தை நான் கட்டின போது 500 பேர் வந்தார்கள். அதற்கு பின்பு 2000 பேர் இருக்கிற ஒரு இடத்தை கட்டின போது 2000 பேர் வந்தார்கள். அதற்கு பின்பு இன்னும் விரிவாக்கி 5000 பேர் இருக்கிற கட்டிடத்தை கட்டின போது 5000 பேர் வந்தார்கள். ஒவ்வொரு ஆராதனையை அதற்கு நடத்தி 5 ஆராதனைகள் அவைகளை உண்டாக்கின போது 5 ஆராதனைக்கு ஜனங்கள் வந்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். கட்டடத்தை விரிவாக்குவது அந்த சபையின் மக்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண் பார்க்கும் பூமியை கர்த்தர் நமக்கு தர முடியும். கால் மிதிக்கிற இடங்களை கர்த்தர் நமக்கு தர முடியும். உலகத்தான் அவைகளை வைத்து அவன் அனுபவிக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு இடம் தேவை. ஹல்லேலூயா. துதி. கர்த்தர் கதவுகளை திறப்பா. இந்த இடத்தை பாக்குறீங்க, இந்த கட்டுறதுக்கு திட்டம் கொடுத்து 20 வருஷம் விடல ஆண்டவரை. நம்ம எல்லாரும் துதிச்சோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை விடல. ஆண்டவர் காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். சில நினைப்பாங்க வெளிநாட்டு பணம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில அது இல்லை. ஏழை ஜனங்கள் அன்பாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறது தானே தவிர வெளிநாட்டு பணம் அல்ல. துதி. கர்த்தர் வாசல்களை திறப்பார். நம்ம கண்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது, எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்யறார். துதி. ஆண்டவர் வாசலை உனக்கு திறப்பார். துதி எங்க இருக்கணும்? நான் இந்த பட்டணத்துக்கு வந்து சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் வீடு கேட்டேன். ரொம்ப ஆர்கியூ பண்ணி கொடுத்துட்டாரு. சாவி கேட்டேன், கொடுங்கயான்னு. அவர் சொன்னார், இந்த வீட்டை பூட்டி 3 வருஷம் ஆச்சு, நீ போய் உடைச்சி திறந்துக்கனார். நான் பெரிய கல் ஒன்னை எடுத்துட்டு வந்து அந்த பெரிய பூட்டை உடைச்சி உள்ள போய் ஆரம்பிச்சதுதான் இந்த சபை. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். கர்த்தர் சில நேரம் சில காரியங்களை உடைக்க சொல்றார். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். யார் சொல்றது இத? கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், நீ வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவர் உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்றார். என்ன சொல்றார்? வெண்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் வாசலுக்குள் பிரவேசித்து கடந்து போவீர்கள். உங்க ராஜா உங்க முன்னால போவார். உங்க கர்த்தர் முன்னணியில் நடந்து போவார். ராஜா தேவா, நான் எதனால விசேஷித்தவன்? ராஜா, அதை நான் தின யோசிக்கிறேன். இது எதனால்? என்னோடு கூட நீர் வருவதினால் என்று அந்த பாடலை பாடுவோமாக. ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுங்கள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது.
ஸ்தம்பம் நேரிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். எடுபடாத நல்ல பங்கு நீ, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீ. எந்நாளும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன், உம்மை எந்நாளும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா. எந்த ஊற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா, எந்த ஊற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே எந்நாளும் கடந்திட வேண்டும்.
for your presence goes before us and makes every crooked path straight for us. And we thank you for your presence, Lord. We thank you for your presence, Lord. Avadaya nammele nammudubangal mere நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம்முள்ளே நம்மை உங்கள்